கும்பகோணம் மருத்துவமனையில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 6 குழந்தைகள் வாந்தி, வயிற்றுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கிராமத்தில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கும்பகோணம் அருகேயுள்ள நீலத்தநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த 10 குழந்தைகளுக்கு திடீரென வாந்தி மற்றும் வயிற்றுவலி ஏற்பட்டது. மஞ்சள் காமாலை அறிகுறி என்று கருதி நாட்டு மருந்து சாப்பிட்டும் குணமாகாததால் குழந்தைகள் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு குழந்தைகளுக்கு வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்த நிலையில் நீலத்தநல்லூர் கிராமத்தில் நலவாழ்வுத்துறை அதிகாரிகள் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஒரு 10 குழந்தைகளுக்கு வாமிட்டு, காய்ச்சல், இந்த மாதிரி பசி இல்லாமல் இருக்குது. அதனால் கண்ணு மஞ்சையாகிடுது. கண்ணு மஞ்சையாகிறதுனால நீர் பிடிச்சி பார்க்கையில் நீரும் மஞ்சையாக இருக்குது. அதனால் நாங்கள் மஞ்சக்காமாலை அப்படின்னு சொல்லி நாட்டு வைத்தியம் பண்ணணும். நாட்டு வைத்தியம் இது சௌரியமாகலை. இல்லை இது சாப்பாட்டில் இருந்து வருதா, இல்லை குடிநீர் பிரச்சனையில் இருந்து வருதா, இல்லை இந்த இட பிரச்சனையில் இருந்து எதுவும் வருதா அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. அதனால் இந்த வைரஸு அப்படின்னு சொல்லி இப்போ கிளப்பியிருக்காங்க. அந்த வைரஸ் எதில் இருந்து வருது, எதனால் வருது அப்படின்னு எங்களுக்கு நீங்கள் தீர்வு கண்டுபிடிச்சி இந்த கிராமத்துக்கு நீங்கள் தெரியப்படுத்தவும். இதனிடையே கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளை மருத்துவ பணிகள் துறை இணை இயக்குநர் செல்வகுமார் நேரில் பார்வையிட்டு நலம் விசாரித்தார். குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புக்கான காரணத்தை கண்டறிவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஒரு 6 குழந்தைகள் பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார புத்தகங்கள் அனுப்பிச்சிருக்காங்க. 2-3 நாளாகவே வாந்தி வருது, வயிற்று வலி இருக்குது. இப்போ எல்லாமே ஸ்டேபிளாக தான் இருக்காங்க, நடந்து வர அளவுக்கு தான் இருக்காங்க. ஒரே கிராமத்தில் இருக்கிறதுனால நாங்கள் அட்மிஷன் போட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சோம். இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே உள்ள செங்கல்சூளையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். அங்கு குழந்தை உட்பட 3 பேர் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் நலவாழ்வுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். எனினும் அச்சம் காரணமாக ஒடிசாவைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் சென்றனர்.